ஹலோ, பிரேஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 9:9 வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமும் தஞ்சமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் உங்களை சிறுமைப்படுத்துகிறதா? நீங்கள் உங்களை குறுக செய்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, என்ன சிறுமைப்படுத்துகிற காரியம் உங்களுக்கு நேரிட்டாலும், உங்களை கூனி குறுகி செய்கிற நிலைமைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டானாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் இந்த வார்த்தையின்படி அவர் அடைக்கலமானவராயிருக்கிறார். நெருக்கங்கள் வருகிற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். He is a refuge and stronghold in times of trouble. தேவன் நமக்கு அவிதமான ஒரு தயவை நமக்கு பாராட்டி இருக்கிறார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சங்கீதம் 32:7 சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நமக்கு யாராவது இக்கட்டு சமயத்தில் நம்ம தோல் மேலே கை போட்டு தட்டி கொடுத்து, பயப்படாதே தம்பி, தைரியமாக இரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை பார்க்கலாம் ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய பாதுகாப்பு ஏசப்பாவிடத்தில் உண்டு. இக்கட்டுக்கு விலக்கி காக்கிற அந்த கிருபை இருக்கிறது. புலம்புகளுக்கு பதிலாய் இரட்சணிய பாடல்கள் பாடத்தக்கதாய் நம்முடைய நிலைமையையும் வாழ்க்கையையும் இந்த தஞ்சமான தேவன், அடைக்கலமான தேவன் நமக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 46:1 வாசிக்கிற பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு உன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை உனக்கு துணையாய் இருக்கிறவர். உனக்கு நீ சிறுமைப்படுத்தப்படுகிற நேரங்களிலும் காலங்களிலும் உன்னை அப்படியே தன்னுடைய சிறகுக்கு கீழே கரத்தினால மறைத்து கொள்ளுகிற தேவன். உங்களுக்கு துன்பங்கள் வருகிற பொழுது, இக்கட்டு வருகிற பொழுது நீங்கள் அவிடத்தில் போய் ஆறுதல் அடையலாம். யூ கேன் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் ஜீசஸ். அவிடத்தில் நீங்கள் தைரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவிடத்தில் இந்த நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால நீங்கள் ஓடுகிற இந்த கிறிஸ்துவ பிரயாணத்தில், ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறது. உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார். ஓய்வு எடுக்கணுமா? அவரிடத்துல போய் அவரிடத்துல சமூகத்திலிருந்து ஆறுதல், அப்படி சமூகத்திலிருந்து பலன், அப்படி சமூகத்திலிருந்து நம்பிக்கை, அப்படி சமூகத்திலிருந்து ஒரு பெரிய தைரியம், சந்தோஷம் நமக்கு வருகிறது. எதற்கு? அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, உடைய மகிமையான வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. எங்களுடைய எளிமையான ஆண்டவரே, குறைப்பட்ட நேரத்தில் நீர் எங்களுக்கு அடைக்கலம் ராஜா. ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலங்களிலே நாங்கள் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே எங்கள் இளைப்பாறுதலை காண முடியும். அதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கும் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சவாலான சூழ்நிலைகள் ராஜா, இக்கட்டான சம்பவங்களுக்கு மத்தியிலே நீர் இவர்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாய் நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை, இரக்கத்தை காண்பித்தருளும் ராஜா. ஒவ்வொருக்கே மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.